இந்த ஜப்பான், இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் அடிக்கடி நிலநடுக்கம் வரும். இந்த நிலநடுக்கம் ஒரு முறை வந்தது, அதுக்கப்புறம் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கிடையாது. இப்போ காலையில் நிலநடுக்கம் வருதுன்னா அதே நாளில் 26 முறை 34 முறையெல்லாம் நிலநடுக்கம் வந்திருக்கு. அப்போ நம்பி வீட்டுக்குள்ளே போகவே முடியாது. கிட்டத்தட்ட சகோதரி சின்மயி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்குமான அந்த பிரச்சனை இருக்குல்ல, அது இந்த ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு, ஒரு முறை வந்துச்சு, அதுக்கப்புறம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாங்கன்னு இல்லாமல் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வரும்னே தெரியாத அளவுக்கு நிலநடுக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் சின்மயி தரப்பில் அவங்க நியாயங்களை சொல்வதற்கும் அவங்களுடைய குமுறல்களை பொது வழியில் கொட்டுவதற்கும் எல்லா உரிமைகளும் இருக்குது. அதை நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இந்த பிரச்சனையை அவங்க ஒரு தீர்வை நோக்கி கொண்டு போகிறாங்களா அப்படின்னா எனக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கேன். இத்தனை முறையும் சின்மயை பற்றியோ கவிப்பேரரசு பற்றியோ பேச வேண்டிய சூழல்கள் வந்தால் கூட அதை ஒரு வேண்டாம் இது அப்படின்னு கடந்து போயிருக்கோம். சில நேரங்களில் 1-2 வார்த்தைகள் அது பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இந்த முறை இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சிட்டே இருக்கிறதுனால சின்மயினுடைய தரப்பு என்ன நினைக்கிது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா, இந்த பிரச்சனையை அவங்க தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா நேரடியாக காவல்துறை ஆணையர்கிட்ட போய் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கி கவிப்பேரரசு வைரமுத்து இருக்கிற அந்த உயரம், திமுக ஆட்சி, கலைஞர் இருந்த காலத்துலேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் கருத்தில் வைத்துக்கொண்டு அவர் மீது வழக்கு பதிய மாட்டார்கள், இந்த புகாரே வாங்க மாட்டாங்கன்னு அவங்க நினைத்தால் கூட நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீதிமன்றம் ரொம்ப கடைகோடியில் கிராமத்தில் இருக்கிற படிக்காத ஏழை பெண்ணுக்கு கூட நீதி கிடைப்பதற்கு எல்லா வழிவகைகளையும் செய்து நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சிதம்பரம் பத்மினி வழக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி யாரோ ஒரு வழக்கறிஞர் அந்த படிக்காத ஏழை பெண்ணுக்கு கூடவே நின்று, இப்போ ஜெய்பீம் படம் பார்த்தோம், அவங்களுக்கு அந்த பார்வதி அம்மாள் வாழ்வில் நடந்த நிஜ சம்பவத்தை தான் அவங்க படமாக எடுத்தாங்க. வழக்கறிஞர் சந்துரு அப்புறம் பின்னாளில் நீதியரசரானவர் அன்னைக்கு வழக்கறிஞராக இருந்தப்போ அவர் எப்படி அவங்க பக்கம் நின்னாங்கங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போது இங்கே சமூகத்தில் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவருக்கு கூட நிற்பதற்கு ஒரு வழக்கறிஞர் டீம் இருந்துகிட்டே இருக்குது. எப்போவுமே கொடூரமான குற்றவாளிக்கும் இருக்குது, ரொம்ப அப்பாவிகளுக்கும் கூடவே இருக்குது. இது ஒரு வகையில் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் கடும் குற்றவாளி, ரொம்ப கொடூரமானவன், கொல்லப்பட வேண்டியவன், தூக்கிலிடப்பட வேண்டியவன்னு நம்ம நினைக்கிற குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவே வழக்கறிஞர்கள் வருவாங்க. அப்போல்லாம் நமக்கு ஒரு வருத்தம் வரும், இவனுக்கு ஆதரவாக இவங்க நிற்கிறாங்களே, பணத்துக்காக இப்படி நிற்கணுமான்லாம் நமக்கு தோணும். ஆனால் நீதிங்கிறது எல்லாருக்குமானது. அவன் கெட்டவனாக இருந்தால் கூட அவன் தரப்பில் ஏதோ ஒரு உண்மை இருக்கும், ஏதோ ஒன்று சொல்ல நினைப்பான். அப்படிங்கிறதுனால தான் அந்த வழக்கறிஞர்கள் கூட நிற்கிறாங்க. ஸோ அப்போது சின்மயி பக்கத்தில் ஒரு வழக்கறிஞர் கூடவா நிற்க மாட்டார்? இப்போ அவங்க ஏன் நீதிமன்றத்துக்கு போகலைங்கிற கேள்விகளை இங்கே தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னொன்று இப்போ சின்மயி திருமணம் நடந்துச்சு, அதற்கு முன்னால் தான் வைரமுத்து இந்த மாதிரி அவங்கள்ட்ட அத்துமீறினார்னு ஒரு தகவலை சின்மயி சொல்கிறாங்க. அந்த திருமணத்தில் வைரமுத்து வரும்பொழுது அவங்க எதிர்கொண்ட விதம் இருக்குல்ல, நீங்கள் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. நானும் கூட அவங்க சொல்கிறத கேட்கும்போது நடந்திருக்கலாம்னு நம்புகிறேன். ஏன்னா சினிமாவில் 90% தப்பானவர்கள் இருக்கிற ஏரியா இது. ஒரு 10% நல்லவங்க இருப்பாங்க. ஒரு 90% பேர் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கெட்டவர்களாக மாறுகிற வழக்கம் உள்ளவர்களாக இருக்காங்க, ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது. இப்போ அதை பற்றியெல்லாம் நம்ம பேசினோம்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது. பல பெரிய மனிதர்கள் குறித்த தகவல்கள்லாம் என்னால் சொல்ல முடியும். ஆனால் அதை சொல்ல வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சின்மயி விவகாரத்திலேயே அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்குற பல பெரிய மனிதர்களுடைய நிஜ வாழ்க்கை என்னவாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஏதோ பெரிய உத்தமம் மாதிரி உட்காந்துட்டாங்க வைரமுத்து திட்டுறதெல்லாம் கேட்கும்போதே குபீர்னு சிரிப்பு வருது. ஸோ அதை விட்டுருவோம். என்ன நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ சின்மயி நினைத்திருந்தால் ஒரு வழக்கறிஞர்கிட்ட போயிருக்கலாங்கிறது ஒன்று. அந்த திருமணத்தில் அவங்க நடந்து கொண்ட விதம் அவ்வளவு புன்சிரிப்போடு அவரை எதிர்கொள்கிறாங்க. இப்படி ஒருத்தர் நம்மை தவறாக கையாண்டார், அவரை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது, அவரை பார்த்தாலே ஒரு பூச்சி விடுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பவர்கள் அவங்க கண்ணில் அந்த அருவருப்பு தெரியும். ஆனால் அங்கே தெரிஞ்சுதானா இல்லை. அதுக்கப்புறம் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதெல்லாம் ஏதோ பப்ளிக்குக்காக பண்ணதாக கூட நீங்கள் வச்சுங்களேன். ஏன்னா அங்கே அவரை அவமதிக்க முடியாது, ஒரு பெரும் கவிஞர் நான் காலில் விழுந்தேன் அப்படின்னு கூட அவங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த முகமலர்ச்சி இருக்குல்ல,
அது வந்து எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியல. அப்போது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது அவங்க இவ்வளோ விஷயங்களையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க. நம்ம திரும்ப திரும்ப சின்மை மீது தவறு இருக்குதுன்னு நான் சொல்லவே இல்லை, அது அவங்க உரிமை. ஆனால் இந்த பிரச்சனையை ஒரு தீர்வுக்கு கொண்டு வராமல் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் மீது சாணி வாரி அடிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது வைரமுத்து வந்து பேச்சுக்கு பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை எதிர்க்கருத்தை சொல்லிகிட்டே இருந்தாருன்னா அது ஒரு வகையில் சரியாக இருக்கலாம். நீ என்னை பற்றி சொன்னால் நான் உன்னை பற்றி சொல்கிறேங்கிறது. அவர் இந்த விஷயத்தில் ரொம்ப அமைதியாகவே இருக்கார். அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியல. அவர் ஒரு எதிர்கருத்தை வலுவாக வைக்கவே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் பேச மாட்டாருங்கிறதுக்காகவே யார் யாரையோ கொண்டு வந்து உட்கார வச்சு பேசுகிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப தவறான விஷயம். சின்மயி விஷயத்தில் சின்மயி என்ன வேணாலும் குரல் கொடுக்கலாம். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்க வந்து தினந்தோறும் கூட ஒரு அரை மணி நேரம் ஸ்லாட் வாங்கி உட்காந்து வைரமுத்தை திட்டுன்னு திட்டலாம், அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் கூட யார் யாரையோ கொண்டு வந்து உட்கார வச்சு பேசுகிறீங்களா, அவங்களாம் யோக்கியமானவர்களாங்கிற கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா? அப்போது அமைதியாக கடந்து போகிற ஒரு மனுஷனை ஏன் இந்த பாடுபடுத்தணுங்கிறது என்னுடைய கேள்வி. ஒன்றும் இல்லை, இப்போ சின்மயிக்கு பாராட்டு விழா அவங்க ஃபேன்ஸ் மீட்டுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. உள்ளபடியே ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக வந்திருக்கணும் அது. ஏன்னா சின்மயை நேரில் பார்க்கணும், சின்மயினுடைய குரலை அவங்கள்ட்டையே நம்ம வியந்து பேசணும்னு வந்த கூட்டம் அது. அதில் சின்மயி மாதிரி நானும் பாடுறேன்னு சொல்லி அந்த மேடையில் வந்து சின்மயிக்கு எதிராக பாடணும்னு நினச்சி வந்தவங்க பல பேர் இருந்திருக்கலாம். சின்மயினுடைய சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கூட்டம் வந்திருக்கலாம். இப்போ முழுக்க அவங்களோட நீங்கள் அதை இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரொம்ப பிரமாதமான ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும். அங்கே வந்து தேவையில்லாமல் ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சு அவரை விட்டு திட்ட வைக்கிறது. சமகாலத்தில் பயணித்த 2 பேரில் ஒருத்தர் வந்து அவரை பற்றி அங்கே பேசுகிறது இருக்குல்ல, இப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற இருட்டு பிரதேசம் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். அந்த செட்டு ஒன்று இருந்தது இல்லையா, அதில் தெரியும். அதில் வந்து எத்தனை பேர் யோக்கியவான்கள்ங்கிறது இந்த திரைத்துறையில் இத்தனை வருஷமாக இருக்கிற எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, ஒரு மாபெரும் கவிஞர், அவருடைய மகள் வாழ்க்கை இன்றைக்கி வந்து சிதைந்து சின்ன பின்னமாக போயிருக்கு. அதுக்கு காரணம் யாருங்கிறது கங்கை மரனுக்கு தெரியாதா? ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய இசையமைப்பாளர், ஒரு பெரிய இசையமைப்பாளருடைய தம்பி, அவரை பார்த்து பேட்டி எடுப்பதற்காக ஒரு பெண் வராங்க. அந்த பெண்ணையே அவர் வந்து கூட வச்சுக்கிட்டாரு. அது வந்து நான் எங்கே போய் சொல்கிறது? அப்போது இங்கே தவறுங்கிறது எல்லா மட்டத்திலையும் நடக்குது. அவங்களுக்கு அதிகாரம் இருக்கும் பொழுது ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கங்கிறதுலாம் மாற்றுக்கிறதே கிடையாது. உங்களில் யார் யோக்கியவான், அவன் முதலில் கல்லெறியட்டும்னு பைபிளில் சொன்ன மாதிரி உங்களில் யார் யோக்கியவான் சின்மைக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கு? சின்மயி பேசட்டும், சின்மைக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. இன்னும் கூட இந்த பிரச்சனையை அவங்க தீர்க்கணும்னு நினச்சாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க நீதிமன்றத்தை நாடுவது தான் சரியாக இருக்கும். ரொம்ப இப்போ 2 குழந்தைகள் பிறந்துட்டாங்க, கணவர் இருக்கார், ஒரு அற்புதமான குடும்பம். எப்போவுமே இந்த கடந்த காலத்தை நினச்சி ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து போகிறதுக்கு ஒரு அழகான வாழ்க்கை நமக்கு எதிரில் இருக்குது. அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்ல வந்த தகவலை இந்த சமூகத்துக்கு சொல்லிட்டீங்க, யார் கெட்டவருங்கிறத சொல்லிட்டீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுங்கிறத சொல்லிட்டீங்க. எல்லாத்தையும் இறைவன் பக்கம் விட்டுருங்க, அவன் பார்த்துப்பான், கூலியை அவன் கொடுப்பான்னு நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போல்லாம் உட்காந்து சாணியை அடிச்சுட்டே இருக்கிறது வந்து பார்க்குறவர்களுக்கும் ஒரு பக்கம் எரிச்சலை உண்டாக்கிடும். உங்கள் மீது நியாயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு கட்டத்தில் ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ நியாயம் இல்லாமல் நடந்துக்குதுங்கிற கேள்வியும் எழுப்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா நாக்குங்கிறது அப்படி இப்படி பிறல்றது தான். ஸோ அப்போது உங்களுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருந்த எல்லாருமே ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எதிராகவும் பேசக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ அதை நீங்கள் வழியை உருவாக்கிக்கிறீங்க, அற்புதமான தருணங்களை அனுபவிங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் முத்தமிழைன்னு ஒரு பாட்டை பாடி அந்த பாட்டு படத்தில் இல்லைங்கிற வருத்தத்தினாலேயே அந்த படம் ஓடாமல் போயிருக்கு. அப்போ உங்களுடைய குரலுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இங்கே இருக்குது, உங்களுக்கு குரலுக்கு எவ்வளோ பெரிய வசீகரம் இங்கே இருக்குது, உங்கள் குரலை எவ்வளோ பேர் இங்கே ரசிச்சிருக்கான். அந்த கோபத்தை ஒவ்வொருத்தரும் விமர்சனத்தில் காமிக்கிறான்ல. யாரோ ஒரு ஆள் வெளியில் படம் பார்த்துட்டு வந்து என்னங்க முத்தமிழை சாங் இல்லைன்னு கொந்தளிக்கிறாரு. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சாமானியனை போய் ரீச் பண்ணியிருக்கீங்க. அப்போ இதையெல்லாம் நினைத்து மகிழ்கிற தருணம் தானே இது. நீங்கள் பாட்டை ஹாப்பியாக இருக்கலாமே, பாடுறா எனக்காக எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, என் குரலை கேட்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சந்தோஷப்படுற நேரம் தானே. அங்கே எதுக்கு வந்து நீங்கள் தேவையில்லாமல் அவரை பற்றி பேசி, அது உங்களுக்கும் ஒரு ஒரு உறுத்தல் ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும்ல, அது தூக்கி வெளியில் போடுங்க. முதல்ல அந்த எரிச்சலை தூக்கி வெளியில் போட்டுருங்க. இல்லை இதுக்கு ஒரு தீர்வு கண்டே ஆகணும்னா உடனடியாக கிளம்பி நீதிமன்றத்துக்கு போங்க, ஒரு வழக்கை தொடருங்க. என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் அது நடந்துட்டு போட்டோம். அதை விட்டுட்டு
இங்கே போகிறவர், அங்கே போகிறவர், நேற்று நின்றவர், முந்தா நாள் நின்றவர், எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. இப்போ வைரமுத்தை திட்டுறவங்களுக்கு சின்மயிக்கு ஆதரவாக நம்ம நின்றுடணும், சின்மயை எப்படியாவது காப்பாற்றிடணும், சின்மயிக்கு எப்படியாவது வந்து நீதி வாங்கி கொடுக்கணுன்ட்டா வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டாவை உங்கள் மூலம் தீர்த்துக்கிறாங்க. அதுதான் இங்கே உண்மை. உங்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அதனால் இது போன்ற இழிவான விஷயங்களை நீங்கள் தொடராமல் இருப்பது சின்மயிங்கிற அன்பான சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையையும் பெயரையும் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதில் வந்து நான் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய எழுத்தை ரொம்ப ரசிக்கிறவன், ரொம்ப மதிக்கிறவன், இந்த பக்கம் உங்களுடைய குரலை அதற்கு நிகராக நினைத்து மதிக்கிறவனா, 2 பேரும் வேணும்னு நினைக்கிறவனா. ஸோ அப்படிப்பட்ட நான் ரொம்ப நடுநிலையில் நின்று இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். ஒன்று, அவரை அடித்து காலி பண்ணணும்னு நினச்சா நீதிமன்றத்துக்கு போயிருங்க, இல்லைன்னா இதை இன்னையோட விட்டுருங்க. இயற்கை பார்த்துக்கும், இறைவன் பார்த்துப்பான்.